ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எகிப்து பிரமிட்ஸை பற்றி பேசும்போது அதில் எத்தனையோ மர்மமான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை, அதாவது பிரமிட் எதுக்காக எப்படி கட்டப்பட்டது, பிரமிடின் அறைக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இந்த வீடியோக்கான பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ல் பார்த்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காமல் அந்த வீடியோஸை பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹாவர்ட் கார்ட்டர் கிங்ஸ் வேலியில் என்ன கண்டுபிடிச்சாரு மற்றும் அங்கே இருந்த புதையல் எந்த ராஜாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அதில் சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களில் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எகிப்தின் தலைநகரமான கைரோவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் சுண்ணாம்பு கற்களால் ஆன ஏகப்பட்ட மலைகள், குன்றுகள் இருக்கு. இந்த இடத்தை வேலி ஆஃப் த கிங்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளத்தாக்கில் எத்தனையோ மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. அந்த மர்மங்களை டீகோட் செய்ய கடந்த 200 வருஷங்களா இந்த வேலி ஆஃப் கிங்ஸ்ல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நாம பார்ட் 2ல இந்த பள்ளத்தாக்கை பத்தி சில விஷயங்களை பார்த்தோம். கடந்த 200 வருஷங்களில் இந்த பள்ளத்தாக்கில் சுமார் 65 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல நிறைய கல்லறைகள் காலியா தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல இந்த பள்ளத்தாக்கில் உயர்ந்த பொக்கிஷங்கள் இருந்ததாகவும் காலப்போக்கில் அது திருடர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளையடிச்சாங்கன்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னாங்க. ஹாவர்ட் கார்ட்டர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இந்த கிங்ஸ் வேலியை ஆராய்ச்சி செய்யும்போது அவருக்கு ஒரு மர்மமான கல்லறை தென்பட்டது. அந்த கல்லறையில் ஒரு தங்க சவப்பெட்டிக்குள்ள மம்மி இருந்துச்சு. அந்த அறைக்குள்ள நிறைய பொக்கிஷங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த மம்மி யாருடையது? இதை எதுக்காக திருடர்கள் கொள்ளையடிக்கல? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டாங்க. இந்த கல்லறையில் அதிகப்படியான புதையல் இருக்குன்னு சொன்னா ஆரம்பத்துல யாருமே நம்பல. ஆனா எப்போ இந்த மர்மமான அறை கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் இந்த முழு உலகமே பயங்கர ஆச்சரியப்பட்டது. இந்த அறையில் கண்டுபிடிக்கப்பட்ட மம்மியின் உடலை DNA டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ராஜா இருக்கும்போது அவருக்கு வெறும் 18 வயதுன்னு தெரிய வந்தது. அதே போல இந்த ராஜாவின் DNAவை வேற ஒரு மம்மியின் DNA உடன் மேட்ச் செய்யும் போது பக்கத்துல இருந்த இன்னொரு கல்லறையில் இந்த ராஜாவின் அப்பாவோட மம்மி இருந்துச்சு. அதே போல இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தாயின் உடல் கூட கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ராஜாவின் பெயர் டுட்டுன்காமுன். டுட்டுன்காமுன் 8 வயதா இருந்தப்போ தன்னோட அப்பா இறந்ததால சின்ன வயதிலேயே ராஜா ஆனாரு. ஆனா டுட்டுன்காமுன் ராஜா வெறும் 10 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செஞ்சாரு. ஒரு வழியா இந்த மம்மி யாருடையதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1938 தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஹாவர்ட் கார்ட்டர் இறந்ததால இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்ய முடியல. மெதுவா காலம் கடந்து போகும்போது டெக்னாலஜி அசுர வேகத்துல வளர்ச்சி அடைந்தது. இதை பயன்படுத்தி எகிப்து வரலாற்று நிபுணரான அலியா இஸ்மாயில் இந்த டுட்டுன்காமுன் அறையை முழுசா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. முதலாவதா அந்த அறையின் சுவரில் இருக்கிற பெயிண்டிங்ஸை டீகோட் செய்ய முடிவு பண்ணாங்க. எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் அந்த பெயிண்டிங்ஸ் இன்னும் பிரகாசமா இருந்துச்சு. ஆனா அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி எதனா தகவல் மறைஞ்சிருக்குமோன்னு அதை ஸ்கேன் பண்ணி சாஃப்ட்வேர்ல டெஸ்ட் பண்ணாங்க. அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தா அந்த சுவரில் நிறைய கோடுகள் இருந்துச்சு. இந்த கோடுகள் சுவரில் பெயிண்டிங் செய்யும் போது ஏற்பட்டிருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ரகசியமான அறை மலையின் 36 அடி ஆழத்துல இருக்கு. ஒருவேளை இந்த கல்லறையின் அறையை தயார் பண்ண அவங்களுக்கு குறைவான சமயம் மட்டுமே இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுக்கான காரணம் இந்த கல்லறையின் கதவை முழுமையா கட்டி முடிக்கல. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எகிப்து ராஜாக்கள் அவங்களோட கல்லறையை அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே தயார் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கல்லறையை மட்டும் எதுக்காக அவசரமா கட்டினாங்க? இந்த ஒரு சந்தேகம் இருந்ததால ஆராய்ச்சியாளர்கள் இந்த மம்மியை மறுபடியும் DNA டெஸ்ட் பண்ணாங்க. இந்த டுட்டுன்காமுன் ராஜா எதுக்காக 18 வயதிலேயே இறந்து போனாரு அப்படிங்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி செஞ்சதால என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த ராஜா பலவிதமான நோய்களால பாதிக்கப்பட்டிருந்தார்னு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவரோட இடது கால் வேலை செய்யாது. அதே போல முதுகெலும்பு லேசா வளைஞ்சிருக்கும். ஒரு நாள் திடீர்னு மலேரியா வந்ததால எதிர்பார்க்காத நேரத்துல இயற்கை மரணம் அடைந்தாரு. அதனாலதான் தொழிலாளர்களுக்கு இந்த கல்லறையை தயார் பண்ண போதுமான நேரம் கிடைக்கல. இந்த லேட்டஸ்ட் DNA ரிப்போர்ட்ல வெறும் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை கூட கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, இந்த டுட்டுன்காமுன் ராஜாவின் தாய் மற்றும் தந்தை 2 பேருமே அண்ணா தங்கச்சி. அதனாலதான் இவருக்கு இந்த மாதிரி வியாதி வந்ததா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒரே பிளட் ரிலேஷன்ல இருந்து வர தலைமுறைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த கல்லறையை மட்டும் எதுக்காக திருடர்கள் கொள்ளையடிக்கலன்னு? ஒருவேளை இங்க இருக்கிற மம்மியை பார்த்து பயந்திருப்பாங்களோ? உண்மையா சொல்ல போனா இந்த கல்லறையின் நுழைவாயில்ல ஏகப்பட்ட ராட்சத கற்கள் இருந்துச்சு. அதனாலதான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரகசியமான கல்லறை இருக்குன்னு திருடர்களால கண்டுபிடிக்க முடியல.
இந்த டுடன்காமுன் கல்லறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய முதல் நபர் ஹாவர்ட் கார்ட்டர். இந்த அறையில் எக்கச்சக்கமான புதையல் இருந்தது. 36 அடி ஆழத்தில் இருக்கிற இந்த கல்லறையில் மொத்தமா 1,03,000 துலாம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட மதிப்பு சுமார் 5 பில்லியன் மற்றும் 500 மில்லியனுக்கு சமம். இந்த கல்லறையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான தங்கத்தை இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தோண்டி எடுக்க ஏறக்குறைய 10 வருஷங்கள் ஆகும். ஆனா 3000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு மிஷின்ஸும் இல்லை. இப்படி இருக்கும்போது பழமையான எகிப்தியர்கள் இந்த தங்கத்தை எப்படி எங்க இருந்து எடுத்தாங்க? பிரெஞ்சு கோல்டு எக்ஸ்பர்ட்டான தாமஸ் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரின் குழுவோடு கிங் வேலியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சஹரா பாலைவனத்துக்கு போனாங்க. இவங்க அங்க போக முக்கிய காரணம் இந்த பாலைவனம் கோல்டு மைனிங்க்கு ஒரு சிறந்த இடம். இந்த டுடன்காமுன் கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த தங்கமும் அந்த சமயத்துல சஹரா பாலைவனத்துல இருந்த மைன்ல இருந்து எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த சஹரா பாலைவனம் எகிப்துல சுமார் 1,03,600 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரை பரவி இருக்கு. தாமஸ் மற்றும் அவரோட டீம் சஹரா பாலைவனத்துல ஒரு கிணறு மற்றும் ரெஸ்ட் ரூமை கண்டுபிடிச்சாங்க. இது இந்த பாலைவனத்துல கோல்டு மைனிங் செய்யறவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு இடம். ஒரு கணிப்பின்படி ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமுக்கும் இடையே இருக்கிற தூரம் சுமார் 70 கிலோமீட்டர்ஸ். இந்த தகவலை கேட்டு தாமஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதனால தாமஸ் அந்த இடத்தை சுத்தி 70 கிலோமீட்டர்ஸ் பயணம் பண்ணாரு. துரதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா ஒரு இடத்துல மட்டும் நிறைய கற்கள் குப்பை மாதிரி இருக்கிறத கவனிச்சாங்க. அது பார்க்க பழமையான எகிப்தியர்களின் கோல்டு மைனிங் கேம்பிங் இடம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல பழமையான காலத்துல மைனிங் செய்ய பயன்படுத்திய கருவிகள் கிடைச்சது. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற கல்லை இந்த கருவியின் உதவியால உடைத்து அதுல இருந்து தங்கத்தை எடுப்பாங்க. அவங்க அந்த இடத்தை முழுசா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட கருவிகள் கிடைச்சது. தாமஸ்க்கு பழமையான கோல்டு மைனிங் டெக்னிக்கை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். பழமையான எகிப்தியர்கள் இங்க இருக்கிற மலையை தோண்டி தங்க கற்களை வெளியே எடுத்து அதுல இருந்து தங்கத்தை தனியா பிரிச்சு எடுத்திருப்பாங்கன்னு தாமஸின் கணிப்பு. அப்படி இங்க பிரிச்சு எடுக்கப்பட்ட தங்கத்தை கிங்ஸ் வேலிக்கு அனுப்புவாங்க. இவ்வளோ சுலபமா தங்கத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. 100 தொழிலாளர்கள் ஒரு வாரம் வேலை செஞ்சா ஒரு ஸ்பூன் தங்கத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். மைனிங் மூலமா எடுக்கப்பட்ட தங்கம் கொஞ்சம் பொடி பொடியா இருக்கும். அதனால இதை கிங்ஸ் வேலியில சூடாக்கி டுடன்காமுன் பயன்படுத்திய மாஸ்க், சேர், காஃபின் மற்றும் சேரை தயார் பண்ணாங்க. இதுவரைக்கும் நாம எகிப்து பிரமிட்ஸை பத்தி அறிவியல் ரீதியா நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனா புராணங்களின்படி இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.